ஹலோ எவ்ரிவன், ஐம் நிதிஷ் ஃப்ரம் சிஐடி. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு அம்மாவை பற்றி பேச போகிறேன். ஸோ கடவுளுக்கே வந்து நடந்து கால் வலி வந்துச்சான். எல்லா வீட்டுக்கும் போய் உட்காந்துருக்கு. அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. யாருக்கு இருந்தாங்க அம்மானா பிடிக்காது? ஆடு மாடு கூட தான் அம்மானா பிடிக்கும். ஆடு மாடுக்கு அந்த நிலைமைனா நம்மள நிலைமையை பார்த்துருவோம். நமக்குள்ளே எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஒர்க் ப்ரெஷரு, டென்ஷனு, எக்ஸாம் ஃபியரு, இது அது எல்லாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றில் தம்பி போயிட்டு வா, நான் பார்த்துறேன் அப்படின்னு. அந்த வார்த்தை யார் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. அம்மா சொல்கிறப்ப கண்ணு தண்ணி வராமல் இருக்காது கண்டிப்பாக. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு, எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே, அவங்கள்ட்ட எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அதை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா இதை நீங்கள் கேளுங்க. அம்மா. கருவறையில் நான் தனியாக இருந்தபோது நான் கண்ட கடவுள் அவள். கருவறையில் நான் தனியாக இருந்தபோது நான் கண்ட கடவுள் அவள். நான் கவலையுடன் இருந்த போதெல்லாம் எனக்காக சிந்தும் கண்ணீர் அவள். நான் கவலையுடன் இருந்த போதெல்லாம் எனக்காக சிந்தும் கண்ணீர் அவள். பெண் பிறவியிலேயே பெருமைப்படுத்தும் பிறவியாகவும் புண்ணியம் செய்த பிறவியாகவும் இருப்பவள் அம்மா. பெண் பிறவியிலேயே பெருமைப்படுத்தும் பிறவியாகவும் புண்ணியம் செய்த பிறவியாகவும் இருப்பவள் அம்மா. அவள் மகளுக்கு வேண்டுமானால் அறிவுரையாக இருக்கலாம். அவள் மகளுக்கு வேண்டுமானால் அறிவுரையாக இருக்கலாம். ஆனால் மகனுக்கு அன்பாக மட்டும்தான் இருந்திருக்கிறாள். அவள் மகனுக்கு அன்பாக மட்டும்தான் இருந்திருக்கிறாள். கடைசியாக 1000 கவிதைகள் எழுதிய கவிஞன் கூட அம்மாவை பற்றி எழுதும் போது அரை நொடியாவது அழுது விடுகிறான். 1000 கவிதைகள் எழுதிய கவிஞன் கூட அம்மாவை பற்றி எழுதும் போது அரை நொடியாவது அழுது விடுகிறான். எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற எல்லாருமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். Until then, bye from Nitish Kumar. Thank you.